இன்று காலை இந்த பகுதியை சார்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், விவசாயிகள், நீர்வள பாதுகாப்பு வேண்டுகோள் வைக்கும் நிறுவனங்கள் இவர்கள் என்னை சந்தித்தார்கள். சந்தித்து இந்த பகுதியில் அரசாங்க உத்தரவுகள் இன்றி மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் எந்த அதிகாரபூர்வமான உத்தரவுகளுமின்றி தனியார் நிறுவனம் இங்கே ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் தொழில் தொடங்குவதாகவும் தவறான செய்தியை சொல்லி புதிய நிறுவனங்கள் மூலம் சாயப்பட்டறை நடத்துவதாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக இங்கே செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜவுளி சம்பந்தமான ஆலைகள் வருவதை பொதுமக்கள் யாரும் எதிர்க்கவில்லை. ஜவுளி பூங்கா வர வேண்டும் என்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் அதற்கு பின்னரும் பல காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசு மத்திய அரசோடு பல முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியும். ஆனால் சாயப்பட்டறை தொடங்குவதாக எந்த செய்தியும் கடந்த காலம் சொல்லப்படவில்லை. ஜவுளி பூங்கா வேறு, சாயப்பட்டறைகள் வேறு என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பட்டறைகள் எங்கெல்லாம் அமைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அந்த பகுதியினுடைய நீர்வளம் பாதிக்கப்படுகிறது, மக்களுடைய குடிதண்ணீர் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதுதான் வரலாறு. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சாயப்பட்டறைகள் நிறுவப்பட்டதோ, அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட சாயப்பட்டறையும் சரி, தனியாருக்கு அனுமதி கொடுத்து அதன் மூலம் வழங்கப்பட்ட சாயப்பட்டறைகளும் நிலை ஒரே நிலைதான். சாயப்பட்டறைகள் அமைப்பதற்கு முன்னர் மத்திய அரசு, மாநில அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய உரிய விதிமுறைகளை பின்பற்றி அதிகாரபூர்வமாக அதற்கான உத்தரவுகளை பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் கேட்டு தெரிந்து கொண்ட அளவில் சாயப்பட்டறைக்கான எந்த முன் அனுமதியும் பெறவில்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர், குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு அமைச்சர் இருக்கிறார், அன்புக்குரிய சகோதரர் திரு ராஜேந்திரனிடத்திலே இது பற்றி நான் பேச இருக்கிறேன். அவர் மூலமாக தமிழக அரசுக்கு இந்த செய்திகளை சொல்லுவதுதான் சரியான முறையாக இருக்கும் நான் நம்புகிறேன். அவர் எங்களுக்கு வேண்டியவர், எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் முக்கியமானவர். அவர் மூலம் இந்த கருத்துக்களை, இந்த பிரச்சனைகளை, இந்த மக்கள் கருத்தை எடுத்து சொல்ல இருக்கிறேன். அதை தொடர்ந்து உரிய அதிகாரிகள் இடத்திலும் தமிழ்நாடு அரசு வழியாக இதை தெரிந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். நம்முடைய விருப்பம் ஜவுளி பூங்கா இங்கே அமைவதாக இருந்தது. அது ஜவுளி பூங்காவாக இருந்தால் வரவேற்க தகுந்தது, சாயப்பட்டறையாக இருந்தால் அது வரவேற்க தகுந்தது அல்ல. சாயப்பட்டறைகள் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் மக்களுக்கு அது பாதிப்பு வரும், குடிதண்ணீர் பாதிப்பு வரும். குறிப்பாக இந்த பகுதியில் நிறைய கனிம வளங்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம். கனிம வளங்கள் உள்ள இடத்தை கனிமங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். கனிமங்கள் மிக மிக அதிகமான பொருளாதார ரீதியில் அரசுக்கு உரிய வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் நிறைய கனிமத்தை பார்க்கிறோம். அதற்கான உரிய அதிகாரிடத்தில் பேசுவோம். அதற்கு குறிப்பாக நம்முடைய அமைச்சர் திரு ராஜேந்திரன் மூலமாக
தமிழக அரசுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்வோம் என்று விரும்புகிறோம். அதுவரையில் உரிய அதிகாரிகள் அவசரப்பட்டு தனியாருக்கு சாதகமாக நடக்கக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில், என்னுடைய சார்பில் நான் வற்புறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் எந்த தொழிலும் வர வேண்டும். இங்கே குழந்தைகள் செல்லும் வழி அடைக்கப்பட்டதா சொல்கிறார்கள். குழந்தைகள் இப்பொழுது இந்த வழியாக சென்ற வாய்ப்பை இங்கே அதை தடுத்து நிறுத்தியிருப்பதா தனியார் நிறுத்தியதா சொல்கிறார்கள். இது போன்ற பெரிய குளங்கள் இருக்கிற இடத்துல அதை அடைத்து அதன் மூலம் தொழில் செய்வது என்பது நல்ல பண்பாக இருக்காது. குளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் தண்ணீர் சேலம் நகரத்துக்கு இங்கிருந்து தான் தண்ணீர் போவதாக இங்கிருந்து சுத்தி வட்டாரத்தில் 10-15 கிராமங்களும் இதன் மூலம் தண்ணீர் பெறுவதாக குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த மக்களுடைய உரிமையாக இந்த தண்ணீர் பழுதாகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த குளங்கள் எந்த குளங்களும் மூடப்படக்கூடாது. இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசாங்கம் அதை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அமைச்சர் மூலமாக சொல்ல இருக்கிறோம் என்பதை இப்பொழுது சொல்லுகிறேன். குறிப்பா இந்த நீர் பகுதி வந்து தொடர்ந்து வேகமா மூடி இருக்காங்க. மற்ற பணிகள் கூட வேகமா இருக்கு. சாலை பணிகளோட இந்த நீர் பணி மூடுறது வந்து அவ்வளவு வேகமா அவ்வளவு வண்டிகள் பண்ணி அரசு அதிகாரிகள் இங்கேயே செயல்பட்டீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நீர் வளத்தை முடக்கிறது, அழிக்கிறதுங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. அதான் சொன்னேன், நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு அதிகாரிகள் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். நம்முடைய அமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமா என்று தெரியாது. அவருக்கு முதலில் அவரிடத்தில் பேச போகிறேன். அவரிடத்தில் பேசி இதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவரை வேண்டுகோள் வைக்க இருக்கிறேன் முதல் கட்டமாக. அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று பரிசீலிப்போம். இல்ல, நம்முடைய அமைச்சருக்கு அவரே அமைச்சர்கள் இருக்காருல்ல, நமக்கு வேண்டிய அமைச்சர் நண்பர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொல்றது தான் முறை. முதல்ல அவர் மூலமா தான் பார்க்கணும். அவர் மூலமா பார்க்க தேவைப்பட்டா பார்ப்போம். அவர் தான் ஏற்பாடு பண்ணுவார். பேசுவோம், முதல்ல அவர்கிட்ட பேசுவோம். அவருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கா தெரியல. அவரிடம் முதல்ல பேசுவோம். இந்த மக்களுடைய பிரச்சனை கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை பத்தி அவர்கிட்ட பேசுவோம். அதுக்கு அடுத்த கட்டமா நடவடிக்கை பத்தி பேசுவோம். நன்றிங்க. ஓகே.